வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு முன்னாடி பார்க்கணும் டியூடேஷன் சேனல்ல இருந்து விடாமுயற்சி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த அற்புதமான ஒரு காவியத்தை எடுக்கிறதுக்காக தான் 2 வருஷமா தலை ஃபேன்ஸ் எல்லாரையும் கதற விட்டுட்டு இருந்தாங்களான்னு தெரியல. படத்தோடைய டீம் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா இவங்கெல்லாம் நடிச்ச விடாமுயற்சி படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, என்ன மாதிரியான ஒப்பீனியன் இருக்குதுன்றத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. என்னதுக்கு முன்னாடி வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்தா எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது இந்த படத்தில் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். விடாமுயற்சியுடைய கதையோடைய ஆன்லைன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அஜித் அவருடைய பொண்டாட்டியான த்ரிஷா அவர்கள் மிஸ் ஆயிடுறாங்க. அவங்க எப்படி மிஸ் ஆனாங்க, யாரு கடத்தினா, கடைசியில் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதுதான் ஆன்லைன். இது வந்து பிரேக் டவுன் படத்திலேயே இருந்ததுனால அந்த படத்துடைய அபிஷியல் ரீமேக்னு பிரச்சனையோட இருந்த படம்ன்றதுனால எல்லாருக்குமே இந்த படத்துடைய கதை வந்து பேசிக்கா ஆன்லைன் தெரிஞ்சிருக்கும். அதே மைண்ட் செட்ல நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது இதுவுமே. விடாமுயற்சி படத்திலயுமே வந்து படம் ஸ்டார்டிங்லேயே வந்து கல்யாணத்துல ஆரம்பிக்குது. பிளாஷ் கட்ல எப்படி லவ் பண்ணாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு டைவர்ஸ், கடைசியா ஒரு ட்ரிப் ஒன்று போலான்னு சொல்லிட்டு போக அங்க வந்து மிஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் என்ட்ரி, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போய் படம் முடிஞ்சது. எனக்கு பர்சனலா இந்த படம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலா இருக்க மாதிரியே இருந்துகிட்டு இருந்தது. ஆல்சோ அஜித் அண்ட் த்ரிஷாவுடைய கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். மங்காத்தாவிலையும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ரொம்ப அழகா இருக்கும். இந்த படத்துல 2 பேருக்குமே ஒட்டாத மாதிரியே இருந்துகிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து இவங்க 2 பேரும் ப்ரொபோஸ் பண்ணிக்கிற மாதிரியான சீன்ஸ், லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றது, அந்த மாதிரியான மொமெண்ட்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்தது. ஐயோ என்ன தலை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து படமுமே ஒரு மாதிரி சட்டிலா, எந்த வித ஆர்ப்பாட்டமும் இல்லாம போயிட்டு இருந்தது. படத்துடைய தியேட்டர்ல ஒரு வைப்ன்றதுமே இல்ல. தலை படத்துக்கு வந்திருக்குனா இல்ல வந்து ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு வந்திருக்குனா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல அமைதியா எல்லாம் படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. படத்துடைய ஸ்டார்டிங்ல தலையை காட்டும் போது ஆவுன்னு கத்தனானுங்க. அதுக்கப்புறம் ஐயோ அம்மன் கூட எவனும் கத்த மாட்டான். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் படம் செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு வெளியே வரக்குமே இருந்தது. அஜித் அவர்கள் எதுக்கு இந்த மாதிரியான கதையெல்லாம் எடுக்கிறாருன்னு தெரியல. அவருக்கு இருக்கிற மாசுக்கும் அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸுக்கும் இன்னும் தரமான படங்கள்லாம் கொடுக்கலாம். நல்ல நல்ல டைரக்டர்லாம் இருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான ஒரு கதையை சூஸ் பண்ணணும்னு எனக்கு புரியல. இதெல்லாம் நார்மலான ஒரு கேரக்டர்ல வேற யாராவது நடிச்சிட்டு போயிருந்தாலும் இந்த படம் நல்லா இருந்திருக்கும். இந்த அளவுக்கு மாஸ் வேல்யூ உள்ள ஒரு ஆள் வந்து எதுக்கு இந்த மாதிரியான படங்களை சூஸ் பண்ணணும்னு எனக்கு ஐடியா இல்ல. இவங்களுடைய படம்லாம் பார்க்கிறதுக்கு வர அன்னைக்கு தான் திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. திருவிழா மாதிரி இருந்துட்டு உள்ளார வந்து ஏழை வீட்டுல உட்காந்துட்டு போற மாதிரி எல்லாம் அமைதியா உட்காந்துட்டு போற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் அஜித் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வெளியே வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும்ன்ற மாதிரியான ஒரு மனநிலையிலும் இருப்பாங்க. எல்லாமே ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. அதை தாண்டி படத்துல வந்து ஆக்டிங் வைஸ் அஜித் அவருடைய டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. த்ரிஷா அவர்களை மிஸ் பண்ணிட்டு தேடுற மொமெண்ட்லயும் சரி, ரெஜினா அர்ஜுன் கிட்ட எல்லாம் கெஞ்சற மொமெண்ட்லயும் சரி, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. த்ரிஷாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மொமெண்ட்ல வந்துட்டு போனாலும் அவங்களும் டீசென்டா அவங்களுடைய வேலையை பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேரையும் தாண்டி அர்ஜுனும் ரெஜினாவும் தான் வந்து ரொம்ப ஸ்கோர் பண்ணிட்டு போனாங்க. அதுலயும் ரஜினியால ரொம்ப மாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தது. ஒரு ஈவில் லுக் வந்து ரொம்ப அழகாவே அவங்களுடைய கேரக்டரேஷன்ல ப்ளே பண்ணிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆரோ வர மொமெண்ட்லாம் வந்து இவன் என்னடா சும்மா துள்ளிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி கழுத்துல ஒன்று உடனும் போட தான் இருந்துகிட்டு இருந்தது. ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்தது அதெல்லாம் பார்க்கிறதுக்கு. இந்த கதைக்குள்ளார உள்ள செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. படம் முழுக்க வந்து வெளிநாடுகள் எடுக்கப்பட்டிருக்குது. அது ஆல்சோ வந்து அங்க இருக்கிற கேரக்டருமே அஜர்பைஜான் லாங்குவேஜ்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரீமேக் தான் பண்றீங்க, அதுக்கு இந்த பக்கம் எங்கேயாவது ஒரு கதையை எடுத்துட்டு வந்திருக்கலாம். திருப்பியும் போய் அந்த ஊர்லயே வச்சு அதுக்கு ஒரு ஹாலிவுட் படத்தையே நாங்க பார்த்துட்டு போயிடுவோமே தமிழ் டப்பிங்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. படமும் அந்த மாதிரி தான் எடுக்கப்பட்டிருக்கு. படம் முழுக்க முழுக்க ஹைவேஸ்ல சுத்திட்டு இருக்காங்க. கார் சீன்ஸ் அதிகமா இருக்குது. இதனாலேயே இந்த படம் வந்து அஜித் குமார் அவர்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கார் சீன் அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு கதை இருந்ததுன்னா அசால்ட்டா அக்செப்ட் பண்ணிட்டு போயிடாரு போல. இது ஐயா தயவு செஞ்சு இந்த மாதிரியான படங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ஐயா. ரியல் லைஃப்லயும் கார் ஓட்டுறீங்க, படத்துலயும் வந்து கார் ஓட்டுறீங்க, ரியல் லைஃப்ல ஓட்டுறீங்க பரவாயில்ல, 10 நிமிஷம் எல்லாம் கொடுக்குறாங்க. இங்க ஓட்டி எங்களையும் சாவடிக்கிறீங்க. ஒன்னும் பைக் எடுத்து சுத்துறீங்க, இல்லனா கார் எடுத்து சுத்துறீங்க. அதை விட்டு நல்ல நல்ல டைரக்டர்லாம் உங்களுக்கு கதை சொல்லி நல்ல நல்ல படத்தை கொடுக்கிறதுக்கு ரொம்ப பேர் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. பட் நிறைய சேசிங், கார்ல ஸ்கிட் அடிக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு அவர் என்ஜாய் பண்ற மாதிரியான மொமெண்ட்லாம் நிறைய வச்சிருக்காங்க. பர்சனலா ஏதோ ஒரு வறண்ட காட்டுக்குள்ளார ஹைவேஸ் ரோட்டுக்குள்ளார நம்மள சுத்தி விட்ட மாதிரி இருந்தது படம் பார்க்கும்போது. அதை தாண்டி அங்க நடக்கிற இன்வெஸ்டிகேஷன், அங்க இருக்கிற ஆளுங்க, இவங்க பேசுறது, இது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டா இருந்தது எடுத்துக்கிறது. நம்மளுக்கு கதைக்குள்ள டிராவல் பண்றதுக்கு ரொம்ப அந்நியமா இருந்துகிட்டு இருந்தது. அஜித் பொண்டாட்டி த்ரிஷாவுக்கு இன்னொரு அஃபேர் இருக்குது என்ன, அஜித் மேல இன்னொரு பொண்ணுக்கு அஃபேர் இருக்குது என்ன, அவன் பொண்டாட்டி இவன் வச்சிருக்கான், இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கதையே வந்து ஒரு மாதிரி கன்றாவே போனதுனால பெருசா நம்ம வந்து கதையோட ஒன்றி பார்க்கிறதுக்கு வந்து முடியாம போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த ப்ரூட்டலா கொல்ற சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்தது. எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லாம் கொடுத்தது. நான் கண்டிப்பா சொல்லுவேன், இந்த படம் பார்த்து முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து நம்ம மனசுக்குள்ள எடுத்துட்டு வந்து இதை பத்தி பேசுற மாதிரியான, விவாதிக்கிற மாதிரியான மொமெண்ட்லாம் வராது. ஏதோ கடமைக்குன்னு ஒரு படம் பார்த்தோம், தல அஜித்துக்காக பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இருக்குமே தவிர எக்ஸெப்ட் பண்ணி போற அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா சுத்தமா கிடையாது. படத்துல அஜித்துடைய மேனரிசம் டீசென்டா இருந்தது. அதுக்கு வந்து அனிருத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸ்டார்டிங்ல வந்து மேரேஜ் சாங்கும் ரொம்பவே வைபா இருந்தது. அப்போ இருந்த
இருந்த ஒரு வைப் தான். சரி, அதுக்கப்புறம் பெருசா அந்த வைப் வந்து படத்துல இல்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கடவுளே அஜித்தே அப்படின்ற மாதிரியான ஒரு பீட் எட்னோராப்ல தியேட்டர்ல அந்த கேப் விடும்போது அஜித்தே எல்லாரும் கத்துவாங்கன்னு நினைச்சு அனிருத் வந்து இந்த பீட் எட்னு வந்து போட்டிருக்காரு பிஜிஎம்ல. ஆனா நான் பார்த்த தியேட்டர்ல எல்லாருமே அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 பேரோட கத்த மாட்டாங்க அஜித்தேன்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே தியேட்டரே அந்த பிஜிஎம் வரும்போது அஜித்தேன்னு கத்திருந்தாங்கன்னா ஒரு வைப் நல்லா இருந்திருக்கும். என்ன நல்ல கான்செப்ட் தான். இந்த படத்துல வந்து போட்டு மொக்க பண்ணி வச்சுட்டு போனதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. படத்துடைய கடைசி ஹாஃப் அன் அவர் வரைக்குமே வந்து அஜித் அவர்கள் பெருசா திருப்பி அடிக்காம ரோட்ல படுத்து போலீஸ்காரர்கிட்ட மண்டிடுற மாதிரியான மொமெண்ட்லாம் வரும்போதெல்லாம் ஐயோ தல என்ன தல மாஸ்லாம் இப்படி இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டு இருந்தது. இந்த மாதிரி கதையா நல்லா இருக்குது. பட் ஆனா அஜித் அவர்கள் அங்க பொருத்தி பாக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எனக்கு பர்சனலா. அப்படியே விசுவாசத்துல அந்த கார் வரும்போதும் மீசையை முறுக்கிட்டு வரும்போதும் கையை தூக்கி கும்பிடும் போதும் அப்படி வேட்டியை மடிச்சு கட்டு நடந்து வரும்போதும் வணக்கம் வைக்கும் போதும் ஒரு வைப் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. பட் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நிறைய பேருக்கு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த படத்தை வந்து கதையோட பாக்குறதுக்கு மொமெண்ட்லாம் இருக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாவே என்னுடைய ஒப்பீனியன் தான் சொல்லிட்டு இருக்கேன். சோ அதனால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தா கீழ கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்டர்வல் பிளாக் கிட்ட ஒரு ட்விஸ்ட் ஒன்னு வச்சு இன்டர்வல் பிளாக் விடுறாங்க. ஆனா அது ஒரு மொக்கையான ஒரு ட்விஸ்ட் தான். செகண்ட் ஹாஃப்ல அதையும் மொக்க பண்ணி விடுறாங்க. அந்த ட்விஸ்டுக்கான முடிச்சுகள்லாம் ஒண்ணு அவுக்கும் போது ரொம்ப மொக்கையா இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எந்த இடத்துலயுமே வந்து நம்மளுக்கு எமோட்டும் பண்ணல, ஃபீல் பண்ணவும் வைக்கல. ஐயோ பொண்டாட்டி கடத்திட்டு போயிட்டாங்களே, எப்படியாவது இவங்க 2 பேரும் சேர்ந்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் வர வைக்கல. அப்படியாப்பா பொண்டாட்டியை கடத்திட்டு போயிட்டாங்களாப்பா ஓகேவா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நம்மளுக்கு ஏதாவது அப்பப்போ ஏதாச்சும் கொஞ்சம் ஃபீல் இருந்தா தானே வந்து படம் பார்க்கும்போது ஒரு கனெக்டிவிட்டி இருந்தா தானே படம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லாததுனால ரொம்ப சுமாரா இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. கிளைமேக்ஸ்ல சின்னதா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, அதுவும் பெருசா இம்பாக்ட் கொடுக்கல. ஓகே அப்படின்ற மாதிரி தான் நம்ம கடந்து போற மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட 2 வருஷம் துணிவுக்கு அப்புறமா வந்து 2023 ஸ்டார்டிங்ல துணிவு வந்தது. பொங்கலுக்கு 23 முடிஞ்சு 24 முடிஞ்சு அதுக்குள்ளார தளபதி வந்து நடுவுல லியோ பண்ணிட்டாப்ல, கோட்டு பண்ணிட்டாப்ல, அடுத்து 69வது படமும் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கேப்புக்கு அப்புறமா வருது. அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி போங்கடா, நீங்களே உங்க படத்தை வச்சீங்கடா, நாங்க குட் பேட் அக்லிக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலைக்கு போற மாதிரி ஒரு படத்தோட டீம் வந்து இந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அஜித் ஃபேன்ஸோட எமோஷன்ஸோட வந்து விளையாடுறதுலாம் ரொம்ப கடுப்பாகவும் இருந்தது. அதை தாண்டி இந்த படத்துக்காக வந்து விக்னேஷ் சிவன் படத்தை தூக்கி போட்டுட்டு வேணான்னு கழட்டி விட்டுட்டு இவ்வளவு கேப் எடுத்து இந்த படத்தை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்தது. விக்னேஷ் சிவன் எடுத்திருந்தாலும் அவருடைய கதை ஸ்டைல்ல சம்திங் டிஃபரெண்டா ஏதோ ஒரு அஜித்தை பார்த்திருக்கலாம். ஃபன்னான ஒரு காமெடியான மொமெண்ட்டும் அதிகமா ஆட் பண்ணி இருந்திருப்பாப்ல. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ரீமேக் படம் தான் பண்ண போறீங்கன்னா ஊறப்பட்ட ரீமேக் படம் இருக்குது. பெரிய ஹிட்டான நல்ல நல்ல மாஸ் எலிமெண்ட்ஸ் கொண்ட படங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி அஜித்தோட கேரக்டருக்கு பெருசா வந்து ஹைப்பை கொடுக்காத மாதிரியான ஒரு கதையை எதுக்கு எடுத்துட்டு வரணும், அதை யாரு எடுத்துட்டு வந்து கொடுத்ததுன்னு தெரியல. மேபி தலை தான் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு இதே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரான்னு தெரியல. ஆனா எடுத்த கால் வந்து ரொம்ப தப்பான ஒரு கால் தான் எனக்கு பர்சனலா எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குது. இன்னும் பெட்டரான ஒரு படத்தை ரீமேக் பண்ணிருக்கலாம். அனிருத்தும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு மேட்ச் பண்ணி தூக்கி வந்து நிறுத்த முடியுமா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. பட் என்னதான் சைடுல உட்காந்து வாத்தியத்தை வாசிச்சுட்டு இருந்தாலும் பாடுறவன் நல்லா பண்ணதானே கச்சேரி நல்லா இருக்கும். அந்த மாதிரி கதை நல்லா இருந்தா தான் படம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. மகிழ் திருமேனி அஜித் அவர்களை வச்சு படம் பண்ண போய் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தான் போயிருக்காரு. ஃபைட்லாம் பெருசா இம்பாக்ட் பண்ற மாதிரி இல்ல. கொஞ்சம் சுமாரான ஒரு ஃபைட் சீன்ஸ் மாதிரி தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்து வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. ஸ்கிரீன் பிளேவும் ஃபிளாட்டா இருந்த ஒரு காரணத்தினால் ஒரு சுமாரான படமாவே எனக்கு அமைஞ்சிருக்குது. அஜித் படத்துக்குலாம் ரொம்ப டிமாண்ட் இருக்கும். படத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்லாம் ஈஸியா வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆன்லைன்ல புக் பண்ணி கிடைக்கிற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு ரொம்ப குறைவா இருக்கும் போதே தெரிஞ்சு இந்த படம் வந்து சுமாரான ஒரு ரிவ்யூ தான் வரப்போகுது. அந்த மாதிரி தான் இருந்தது. ஓவராலா படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு என்ன ஃபீலிங்லாம் இருந்தோ சொல்லிட்டு அதெல்லாம் உங்ககிட்ட கொட்டிட்டேன். உங்களுக்கு படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, படம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியன் கிடைக்கிற கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. மேபி நான் சொன்னது எதுவுமே வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம். அதுவும் அப்படி இருந்ததுன்னா கிடைக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் டூட் அஸ்வின். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. இப்போ அவர் வந்து அவரோட ஒப்பீனியன் சொல்லிட்டார். அது நான் இது வந்து இது சொல்ல நான் ஜென்ரலாக கேட்குறேன். இப்போ ஜென்ரலாக ஆடியன்ஸோ இல்லை ஃபேன்ஸோ யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ளே இருக்க நம்ம எல்லாருமே அதை பற்றி பேசியிருக்கோம். கேரளா மாதிரி படம் பண்ணல, ஒரு சிம்பிள் இது வரல, பெரிய ஹீரோஸ்லாம் மாஸ் ஹீரோஸ்லாம் இறங்கி பண்ணுறதில்ல, அவங்க அப்படியே தான் பண்ணுறாங்க அப்படி இப்படின்றது. சரி இறங்கி பண்ணி ஒரு நார்மல் படத்தை நடித்தா இவ்வளோ பெரிய ஆக்டர் இவ்வளோ பெரிய மாசில் இன்னும் இதை போய் பண்ணிக்க இதுக்கு இவர் தேவையில்லையேன்றது என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. இப்படி பண்ணாலும் தப்பு அப்படி பண்ணாலும் தப்புனா என்ன தான் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து நார்மலாக ஒரு கதை எடுத்துகிட்டு வராரு, இதெல்லாம் தேவையில்லை, ஒரு ஆக்ஷனாக இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு நார்மலாக வரவங்களுக்குன்னு பண்ணுறாரு அப்படின்னா அது பாராட்டலாம் கூட பரவாயில்ல. ஏன் இதை பண்ணீங்க, இவ்வளோ பெரிய மாஸ்டர் எப்படி நடிச்சிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம், இவருக்கு போய் இதுவா, இவர் போய் முட்டி போடுறாரு, இவர் போய் அடி வாங்குறாருன்னா என்ன இது புரியலையே. அவரும் ஒரு ஆக்டர், அவரே இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் பண்ணி கொடுக்கணும், அதுதான் அவர் வேலை. இந்த இடத்துல வந்து இல்லை நான் போலீஸ் தூக்கி போட்டு அடிப்பேன் அப்படின்னா இது என்ன தெலுங்கு படம் ஆகிடும். என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியல. அந்த கதைக்கு என்னமோ ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் ஒரு நார்மல் இதுக்கு என்ன அந்த கதைப்படி போனோமோ அதை தான் நடிக்க முடியும். ஒரு சிம்பிள் ஸ்டோரி, ஒரு ஃபாரினர் மாதிரி ஒரு இப்போ ஃபாரின் படம் பார்த்த மாதிரி ஃபீல் இருக்குன்றீங்க, அதை தான் எதிர்பார்க்குறோம். ஃபாரின் படமாக அவங்களாம் பாருங்கள்
ஒரு அழகான கதை இப்போ சிம்பிளாக எடுத்துகிட்டு போனால் நல்லா இது நம்ம இதெல்லாம் ஏன் பண்ணலான்னு அப்படின்னு கேட்குறோம். பண்ணால் குத்தோன்றோம். இது எனக்கு புரியலைங்க, என்ன சொல்கிறேனே தெரியல. ஒரு ஹீரோயிசமா காட்டாம ஒரு ஒய்ஃப் தேர் ஹஸ்பண்டா எப்படி இருக்குமோ அப்படி பண்ண ம். மாதிரி தான் அது நிறைய இடத்துல வந்து ஏகேவே பார்க்க முடியலன்னு தான் சொல்றாங்களே தவிர கதை அதிகமா பேசின மாதிரி எனக்கு தெரியல. இவர் இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு சூட் ஆகல அது இதுன்னு இப்படியே அதிகமா சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஒரு மைண்ட் செட்ல ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு மாசம்னு பார்த்துட்டு அதுலயே நிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம மைண்ட்ல இருந்து கொஞ்சம் தூக்கிட்டு இப்படியும் பண்றாரு அதையும் பார்ப்போன்றது எனக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா அவங்களே இறங்கி வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் போது அதை பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் வந்து ஒரு விஷயம் ஒத்துக்கிறேங்க. எது வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுதுன்னா, இதுக்கு ஏன் இவ்ளோ டைம் எடுத்தாங்கன்றது கொஞ்சம் இதுவா தான் இருந்தது. வெறுப்பா தான் இருந்தது. இந்த கதைக்கு ஏன் இவ்ளோ டைம்? ஏதோ நம்ம வந்து பெருசா எதிர்பார்த்துருப்போம் இல்லையா? அந்த டைம் வளர்க்க வளர்க்க உள்ள ஏதோ நெறைய விஷயங்கள் இருக்கு போல. புதுசு புதுசா பண்ண போறாங்க போல. அது இருக்கும், இது இருக்குன்ட்டு அது வரதான் செய்யும். அது வேணா ஒத்துக்கிறேன். ஆமா. இந்த இதுவுக்கு வந்து இவ்ளோ டைம் எடுத்திருக்க வேணாம் அப்படின்றது இருந்துச்சு. அது என்ன ப்ராப்ளமோ, உள்ள என்ன நடந்துச்சோ தெரியாது. பட் அதுதான் இந்த படத்துக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் ஆச்சுன்ற மாரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. இவ்வளோ டைம் எடுத்ததுக்கு இவ்வளோ தானா அப்படின்ற ஃபீல் வரதான் செய்யும். அது மட்டும் ஒத்துக்கிறேன். பட் வந்து மாஸ் ஹீரோ வந்து இது பண்ணிட்டாரு. அவரு போய் இப்படி பண்ணிட்டாருன்ற அதுதான். அந்த தாட் மட்டும் வேணாம்னு தோணுது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு மாஸ் மூவ்மெண்ட் இல்ல. அதனால எல்லாரும் சைலன்ட்டாவே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ ஒரு 2, 3 சீன் பார்த்துட்டு, அதிலேயே அவங்க மேபி அப்செட் ஆயிருக்கலாம். அதனாலேயே கதை ஃபுல்லுமே வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம பார்த்துருப்பாங்களோன்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது அது சொல்லும்போது. அது கதையா, அந்த ரோல் என்ன? அந்த விஷயம் என்ன பண்ணுது? அப்படின்னு பார்த்து தான் மேபி உள்ள இறங்கியிருப்பாங்க. ஐயோ! தல இப்படி பண்ணிட்டாங்களே! ஏகே சார் இப்படி பண்ணிட்டாங்களே! அந்த மாஸ் மூவ்மெண்ட் இல்லன்றதுலயே ஃபர்ஸ்ட்டே அவங்க மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. ஓகே இது அப்படிதான் போல இருக்கு அப்படின்ட்டு அந்த அப்செட்ல தான் அந்த படத்த பார்த்துட்டு தான் இவங்களுக்கு இவ்வளோ வருத்தம் இருக்குன்ற மாரி தோணுது. அதான் இவங்க பார்க்கறது ஃபுல்லா அஜித் மட்டும் தான் இந்த இடத்துல பார்க்குறாங்க. அந்த அஜித்துன்ற அந்த கேரக்டர விட்டுட்டு, இல்ல கதைக்குன்னு பார்த்தா அது வேற மாரி பார்க்கலாம். ஐயோ! இந்த இடத்துல அஜித் சார் வந்து இத பண்ணணுமே, அத பண்ணணுமே, ஐயோ! இப்ப பாரு மாஸ் காட்டுவாரு அப்படின்னு அந்த இதுலயே இருக்காங்க. அது இல்லன்றப்ப அமைதியா அப்படியே போயிட்டு இருக்குன்றது தான். அவங்கள பொறுத்தவரைக்கும் இப்படிதான் இருக்கணும்னு இவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. அஜித் சார்னா இப்படிதான் இருக்கணும். விஜய் சார்னா அப்படிதான் இருக்கணும். இவங்கலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படின்னு இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பின்னாடி புலம்பவும் செய்றது. இறங்கி பண்றது இல்லையேன்ட்டு. அது அந்த புலம்பல் ஏன் அப்போ வருதுன்றது தெரியல. அப்புறம் ஏன் அத ஒரு குற்றமாவே பேசிட்டு இருக்கோம்? அவங்க அப்ப அதே வேல போவாங்களா? அப்படி போறவங்கள புடிச்சு அப்படி ஏன் பண்றீங்க? இது ஏன் பண்ணலன்றது. பண்ணா வந்து நாங்க எதிர்பார்த்தது இல்லையே! ஆக்ஷன் இருக்கணும்ல, பறக்கணும்ல, அடிச்சா இதையே கேட்கறது. அப்புறம் அது பண்ணா ட்ரோலும் பண்றது. என்னது அப்போ அது ஏதாவது ஒரு என்னன்னு மைண்ட் செட்டுக்கு வந்துரணும்ல. அது என்னன்னு தெரியல. இந்த கதைலாம் இவங்க மட்டும் தான் பண்ணணும். ம். இவங்களாச்சும் பண்ணிக்கலாம். வேற ஹீரோ போட்டுருக்கலாமே. இந்த மாரி ஹீரோ வந்து இறங்கி பண்ணக்கூடாது. அதுனா இவங்களுக்கு இதுதான். அவங்க வந்து இந்த மாரி கதை பண்ணா போதும். சில ஹீரோஸுங்கிறது அவங்களையும் அந்த மாரி வைக்கிறதும் தப்பு இல்லையா? அவங்க மாஸ் பண்ணக்கூடாதா? இல்ல இவங்க தான் இந்த மாரி இறங்கி இந்த மாரி பண்ணக்கூடாதா? ஸோ அந்த இதுவே சரியா பண்ணல. அதாவது இவங்க அதுல ஊறிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இப்ப விஜய் சேதுபதியும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்தே இறங்கி பண்றது, அடி வாங்குறது, இந்த கேரக்டரா அவர் காமிச்சிட்டாரு. ஓகே, இவர் எல்லாத்துக்கும் ரெடின்றது. பட் இவங்க பல வருஷமா இப்படியே இருந்துட்டு, திடீர்னு அவங்க ஓகே. இறங்குறப்போ, அத இவங்கனால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்றது தான் தோணுது. அப்படியே பார்த்து பழகிட்டோம் நாங்க. எங்களுக்கு பழகிடுச்சு. இப்ப எங்கனால இப்படி பார்க்க முடியல அப்படின்னு. அது விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட்லேருந்தே அது மைண்ட் செட் பண்ணிட்டாரு. அவரு எல்லா கேரக்டரையும் எடுப்பாரு அப்படின்றது. இவங்க இப்போ இது பண்றதுனால மேபி அந்த தாட் வருதோன்னு தோணுது. இந்த ஒரு விஷயம் சொல்லலாங்க. அந்த கார் வந்து எல்லாத்துலயும் மோஸ்ட்லி ம். அவர் படம் நெறைய இதுல அந்த கார் சீன்ஸ் வைக்க தான் செய்றாங்க. அவருக்கு அது வருன்றதுனாலயே. அது மேபி குறைக்கலான்னு தான் தோணுது. அவருக்கு அது தெரியும். அவரு அதில தான் ஸ்பெஷல்ன்ட்டு ஒரு படத்துக்கு வைக்கிறத தாண்டி அஜித் சாருக்கு அது பிடிக்குமே! அதனாலேயே கார் சீன் வைக்கலான்ற மாரி, அஜித் சார யோசிச்சே அந்த மூவில அந்த சீன்ஸ்லாம் வைக்கிறாங்களோ! அப்டின்ற மாரி தோணுது. படத்துக்கு ஏத்த மாரி வச்சா நல்லா இருக்குமோன்ற மாரி இருக்கு. நான் அது ஒத்துக்கிறேன். ஆனா வந்து ஜாலியா அவரு வந்து கார் ஓட்டணும், ஜாலியா ஓட்டின்னு இருப்பாருன்னு. ஓட்டுனா தான் தெரியும் அந்த இடத்துல. அவர பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு ஆக்டரா அவருக்கு நடிப்பு எல்லாமே ஒண்ணு தான். நம்ப வந்து ஒரு ஃபேனுன்ற பேர்ல அது நம்பளே ஒரு முட்டுக்கட்டையா அவங்க இருந்துறக்கூடாதுன்றது தான். ஏன்னா, ம். அவங்க சொன்னாங்க முட்டி போட்டாங்க அதெல்லாம். அது ஒரு கதை. அது ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப்க்காக முட்டி போடுறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி பார்த்தா அது தப்பே கிடையாதுல்ல. அந்த இடத்துல அவர் இறங்கி தானே பண்ண முடியும். கதை வந்து எப்படின்னா, சினிமா வந்து ஓவர் இதுவா இருக்கு. ஒரு ரியாலிட்டியே இல்ல அப்படின்றது. ரியாலிட்டிய காமிச்சா என்ன இது பிளைண்டா இருக்குது ஒண்ணுமே இல்லையே அப்படின்றது. ரியாலிட்டி அதாங்க. ஒரு நார்மல் மனுஷன் என்ன பண்ண முடியும்? அவனால எந்த இதுவுக்கு போ முடியும்? அவ்வளோதான் பண்ண முடியும். நம்ம ரியாலிட்டில என்ன பண்ணணும்? இதே கதைய ரியாலிட்டி யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் இருக்கான், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே சினிமா பார்த்து பண்ற மாரி பண்ணுவான். இவ்வளோதான் இருக்கும். அதோட எமோஷன் இவ்வளோதான் இருக்கும். எல்லாத்துக்கும் தாம் தூம்னு அப்படிலாம் இருக்காது. நம்ம ரியாலிட்டி காட்டினா அது வந்து இப்போ போரு அப்படின்றோம். ஸோ அது தெரில. அது என்ன யார தப்பு சொல்றதுன்னு தெரியல. நம்ம மைண்ட் செட்டு கொஞ்சம் மாத்திக்கணுன்றது தான். நம்ம வெளிய பார்த்துட்டு புகழ்றோம். அதே விஷயம் நம்ம ஆளுங்க பண்ணா மட்டும் இல்லன்றோம். அப்ப நம்ம தான் நெறைய மாற வேண்டியது இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது.
சினிமா இப்படி வர்றதுக்கு காரணம், இன்னமும் வந்து கிரிஞ்சா படங்கள் எடுக்கிறதுக்கு காரணம் ஆடியன்ஸும் ஒரு சைடு இருக்காங்களோன்றது இப்போ இந்த மாதிரி பேசுகிறப்ப தோணுது. ஒருவேளை கதையில சொல்லலாம். கதை வந்து ஸ்லோவாயிடுச்சா, இல்ல லேக் ம். ஆயிடுச்சா, இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட்டா நெறையா பண்ணியிருக்கலாம். இன்னும் அதிர்ஷ்டம் நெறைய பேச வச்சிருக்கலாம். நெறையா அப்படி எதுனா இருந்தா கூட ஓகே. அந்த மாரி சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நம்ப நெனச்ச ஒரு ஹீரோ மட்டுமே வச்சே ஒரு படத்தையே ஃபுல்லா ஜட்ஜ் பண்றது, ஒரு படத்தையே ஃபுல்லா ரிவ்யூ குடுக்கறது வந்து சரின்னு படல. ஓகே. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.